டூயல் பிடிஎஸ் சீனை பார்ப்பதற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். சும்மா ஒரு தூய தமிழ்ல பேசி பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. என்ன அமல் ப்ரோ, ரொம்ப நாளாக ஷூட்டு போய்கிட்டு இருக்கு, எப்போதான் ரிலீஸ் பண்ணுவேன்னு கேட்பீங்க. ஒரு நல்ல ப்ராஜெக்ட் நல்ல விதமாக வரணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டும். ஃப்ரேம் நல்லா இருக்குன்னு அங்கே போய் நின்றுகிட்டு இருந்தேன். பசங்க பார்த்தீங்களா தொடப்பத்தை வச்சு ஸ்மோக் எஃபெக்ட்லாம் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டுறாங்க. இந்த பையனை பார்த்தீங்களா ஷேக்கன் கொடுத்துக்கிற இவர் தான் ஜான் போஜி. நம்ம டேரக்டர் பார்த்தீங்களா சின்சியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவர் பண்ணி தான் ஆக வேண்டும். நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணுன்ற நம்ம வேலையை நம்மளும் பண்ண ஆரம்பிச்சு பார்க்கறதுக்கு எவ்வளவு பேர் நின்றுகிட்டு இருக்கானுங்க பாத்தீங்களா. இதுல என்ன ஒரு பண்ணனா, இவனுங்க எல்லாருமே வடக்கன்ஸுங்க. சீன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் எடுத்த சீனை எல்லாரும் கும்பலா நின்று ஷாட் நல்லா வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. 2025 நீங்க எல்லாரும் டியூல கண்டிப்பா பார்த்துருவீங்க. அதுக்குள்ள ரிலீஸ் ஆகிடும். நம்பரை எடிட்டிங் ஒர்க் ஷூட்லாம் முடிஞ்சு இன்னும் ஒரு சில ஷெடியூல்லாம் இருக்கு. அது இன்னும் டேட் ஃபிக்ஸ் பண்ணல. ஈவினிங் 4க்கு வந்தது, மார்னிங் 4 வரைக்கும் ஷூட் போய்கிட்டே தான் இருக்கு, தவிர முடியவே மாட்டேங்குது. அப்புறம் ரொம்ப டயர்டா இருக்கு, தூக்கமா இருக்குன்னு சொல்லி பக்கத்துல இருந்த கார்ல ஏறி அப்படியே உட்காந்துட்டேன். இங்க பாத்தீங்களாங்க, நிலங்கு வச்ச மாதிரி ஆக்கிட்டாங்க என் மூஞ்சி. அது பண்ணது வேற யாரும் இல்ல, இவர் தான். டைரக்டர் என்ன சொன்னாலும் செஞ்சுதான் ஆக வேண்டும், வேற ஆப்ஷன் இல்ல. மூஞ்சில வேற ரத்த காயத்தை பண்ணிட்டாங்க. கன்னை லோட் பண்ணி யாரையா சொல்லலான்னு பார்த்தா நம்மளால கார் மேல ஏறி ஜாலியா தூங்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு வழியா ஷூட்டையும் நாங்க வெற்றிகரமா 6 மணிக்கு காலையில முடிச்சுட்டு அங்க இருந்து நாங்களும் அதுக்கப்புறம் பத்திரமாக வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். பாபா.